வாங்க மேம், சொல்லுங்கள் மேம், என்ன வேணும் உங்களுக்கு? இந்த டிவி விளம்பரத்தில் அடிக்கடி உங்கள் ஜிம்மை தாம்மா போட்டுகிட்டே இருக்காங்க உடம்ப குறைக்கிறதுக்கு. 30 நாளில் உடம்ப குறைக்க வச்சுருவீங்களாமே, அதுதாம்மா உடம்ப குறைக்கிறதுக்காக வந்தேன். ஏம்மா உண்மையாகவே குறைக்க வச்சுருவீங்களா? ஓ அப்படியா, ஓகே மேம். ஆமாம் மேம், உண்மையாகவே குறைக்க வைக்கலைன்னா எங்களால் டிவி விளம்பரத்துலலாம் போட முடியாது மேம். உண்மையை மட்டும்தான் நாங்கள் விளம்பரத்தில் சொல்லுவோம். எங்கள் மேடம் ப்ரொஃபஷ்னலாக ஜிம் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்காங்க மேம். அவங்க ட்ரெயின் பண்ணாங்கன்னா நீங்கள் 30 நாள் தான் ஸ்லிம்மாக சிம்ரன் மாதிரி ஆயிடுவீங்க. ஏமாடி உண்மையாகவே வாமா? ஆமாம், அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துவீங்களா என்ன? ஐயோ மேம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எந்த கஷ்டமுமே நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் சொல்கிறத மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் எக்ஸசைசஸ் கடுமையாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எக்ஸசைஸ்லாம் கூட பரவாயில்லம்மா, அதெல்லாம் கூட நான் பண்ணிடுவேன். ஆனால் அந்த சோறை மட்டும் குறைக்க சொல்லாதீங்கம்மா. இந்த அரிசிலாம் அந்த சோறு இல்லாமல் என்னால் சாப்பாடு இறங்காதுமா. அது என்ன கார்போபா, என்னமோ கார்போபைபேனா அதெல்லாம் என்னமோ சொல்கிறாங்கல்ல, அதெல்லாமே என்னால் குறைக்க முடியாதுமா. அது இல்லாமல் எனக்கு என்ன வேணாலும் கொடுங்க, நான் பண்ணுறேன். மேடம், எங்களோட ஸ்பெஷாலிட்டி அதுதான். நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா இல்லையா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் மேடம். உங்களுக்கு இது பிடிக்குதா பிடிக்கலையா, என்ன பிடிக்கும், எதனால் உங்களுக்கு பிடிக்கல, எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். உங்களுக்கு சாப்பாடு குறைக்க பிடிக்கலன்னா அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு ஏதாவது எக்ஸசைஸ் தருவோம். அது மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவோம் மேடம். நீங்கள் எதுக்குமே வருத்தப்பட தேவையில்ல. எமாடி, நீ பேசுறத கேட்டாலே எனக்கு 10 கிலோ இறங்கின மாதிரி இருக்குமா? ரூபா, யார் இது? Ma'am, she is a new customer. She has watched our ad in the TV and she came now. She wants to reduce her weight in 30 days as we have mentioned in the ad. So she is asking the details, ma'am. பா, நல்ல படித்த பிள்ளைங்க தான் ஜிம்மு வச்சுருக்குங்க. கண்டிப்பாக நம்ம உடம்ப குறைச்சி விட்டு தான் அனுப்புங்க. ஏதோ ஏனாதோனோன்னு வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, இங்கிலீஷெல்லாம் பேசுதுங்க. Okay, understood. Convince her for 25,000 package, okay? ஷியோர் மேம். மேடம், இவங்க தான் எங்களோட கோச் மேடம். இவங்க தான் உங்களை ட்ரெயின் பண்ண போகிறாங்க. இவங்க ட்ரெயின் பண்ண யாருமே உடம்ப குறைக்காமல் வெளியே போனதே இல்லை மேடம். இவங்க அவ்வளோ சூப்பராக ட்ரெயின் பண்ணுவாங்க. இவங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இங்கே மாட்டி வச்சுருக்கோம். நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணிக்கலாம் மேடம். ஓ அப்படியாம்மா, நீ தான் அந்த பொண்ணா? மேடம், மேடம்னு கூப்பிடுங்க. அவங்க ரொம்ப படித்தவங்க. அஷிஷோ, சரி சரிம்மா. சாரி மேடம், நீங்கள் தான் அந்த மேடமா? ஆமாம்மா. உங்களுக்கு இவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதத்தில் நீங்கள் ஸ்லிம் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வரணும். ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் விட்டுட்டு அப்படிலாம் வரக்கூடாது. ரெகுலராக வரணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணணும். பங்க்சுவலாக இருக்கணும். காலையில் 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்கன்னா காலைல 10 மணிக்கெலாம் வந்துடணும். புரியுதுங்களா? அதை எப்போதுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக வரலனா 30 நாளில் உங்களால் உடம்பு குறைக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ரெகுலராக வரணும். அதே டைம் ஃபீஸ் கரெக்டாக பே பண்ணிடுங்க. நாளையிலேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் ஃபீஸை பே பண்ணிடுங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு குறைக்கிறது முக்கியம்னா எங்களுக்கு நாங்கள் போடுற எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு காசு வரணும். ஸோ நாங்கள் ஒன்றும் சும்மா இங்கே நடத்திட்டல. ஸோ நாங்கள் காசுக்கு தான் நடத்துகிறோம். அதனால் நான் அந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ரெண்டு விஷயத்தில் ஒன்று எனக்காக, இன்னொன்று உங்களுக்காக. எனக்காக ஃபீஸு, உங்களுக்காக ரெகுலராக வரணும் நீங்கள். அவ்வளோதான். புரியுதுங்களா? ஐயோ மேடம், எங்களுக்கு காசுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். நான் அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி டெய்லி என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயம் பண்ணணும்னு மட்டும் சொல்லிடுங்க. நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் மேடம். எனக்கு 30 நாளில் உடம்பு குறைஞ்சா போதும் மேடம். ஓகே ரூபா, டேக் கேர் ஆஃப் ஹர். நான் கிளம்புறேன். பார்த்து 25K பேக்கேஜை சொல்லிடுங்க. ஓகே மேடம், சொல்லிடுறேன். மா வாங்கம்மா, இந்த ஃபார்மில் ஒரு சைன் போடுங்க. ஏம்மா, எவ்வளோம்மா காசு? எதுவுமே அதை பற்றி சொல்லலை. வெயிட்டை பொறுத்து தாம்மா காசு. 50 கிலோக்கு மேலே இருந்தால் ஒரு அமௌண்ட்டு, 60 கிலோக்கு மேலே இருந்தால் ஒரு அமௌண்ட்டு. அது மாதிரி கிலோக்கு அமௌண்ட்டு ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் எவ்வளோ கிலோவில் இருக்கீங்கன்றத வெயிட்டில் பார்த்துட்டு தான் சொல்ல முடியுமா? ஓ அப்படியாம்மா, சரிம்மா. மிஷின் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் ஏறி நிற்கிறேன். இங்கே இருக்குமா, வாங்க. என்னம்மா அது 81 கிலோ காட்டுது? நான் எங்கள் வீட்டில் மிஷின் இருக்குமா, அதில் 70 கிலோ தாம்மா காமிக்கும். ஐயோ, இது என்னடா அது? இல்லை மேடம், இது ஜிம்மில் இருக்கக்கூடிய மிஷின். இதில் காமிக்கிறது தான் உண்மையான வெயிட்டு. நீங்கள் 81 கிலோ இருக்கீங்க. அடியாத்தி, நான் 80 கிலோ தாண்டிட்டேனா? 70 கிலோ தான் தாண்டியிருக்கேன்னு நினச்சி கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்தேம்மா. என்னம்மா அது 80 கிலோவுக்கு மேலே காமிக்குது?
அதுதாம்மா இங்கே எல்லாருக்குமே பிரச்சனையே. வீட்டில் இருக்கிற மிஷினு அது மாதிரி சின்ன சின்ன மிஷின் எல்லாம் பார்த்து பார்த்து நம்மளே நம்ம மனசை தேத்திக்கிறோம். இந்த மாதிரி ஜிம்மில் இருக்கக்கூடிய மிஷின் தான் கரெக்டான அளவு காமிக்கிற மிஷின். இது ஜிம்முக்குன்னே தனியாக செஞ்சுருக்காங்க, அதனால தான் கரெக்டாக காமிக்கும். சரிம்மா, நம்ம வாங்க பேக்கேஜிங் பற்றி பேசலாம். இந்தாங்கம்மா, இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இப்போ உங்களோட வெயிட்டு 80 கிலோ இருக்குமா. 30 நாளில் 30 கிலோ குறைக்கணும். அதாவது உங்களோட ஹைட்டு வெயிட்டு படி நீங்கள் 50 கிலோ தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் 80 கிலோ இருக்கீங்க. இப்போ 30 நாளில் 30 கிலோ குறைக்கணும்னா நீங்கள் கடுமையாக உழைக்கணும். அதுக்கேற்ற காசு தான் நான் இன்றைக்கி உங்களுக்காக கொடுத்துருக்கேன். உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற பேக்கேஜிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 25,000 ரூபா கட்டணுமா. அதை கட்டிட்டிங்கன்னா போதுமா. 30 நாளில் 30 கிலோ நீங்கள் அசால்ட்டாக குறைச்சிடலாம். எங்கள் மேடம் உங்களுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னம்மா சொல்கிற? 25,000மா? நான் ஏதோ 1000 ரூபா 2000 ரூபான்னு நினச்சிட்டுல வந்தேன். என்னம்மா 25,000 ரூபா சொல்கிற? அதான் சொன்னேனே மேடம், உங்களோட வெயிட் அது மாதிரி இருக்குது. 30 நாளில் 30 கிலோ குறைக்கணும். ஒரு நாளில் 1 கிலோ குறைக்கணும் மேடம். அதுக்கு நீங்கள் எவ்வளோ கடுமையாக உழைக்கணும் தெரியுமா. எங்கள் மேடம் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்கு. அதனால தான் மேடம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. இருந்தாலும் 25,000 ரூபா ரொம்ப அதிகமாக இருக்கேம்மா. ஐயோ மேடம், காசை பெருசாக பார்க்காதீங்க. காசா முக்கியம்? உங்கள் உடம்பு தான் முக்கியம். இந்த காசை எப்போ வேணாலும் நாளைக்கு நம்ம சம்பாரிச்சிக்கலாம். ஆனால் நம்ம உடம்பு இப்போ குறைக்கலன்னா நம்மளால் எப்போவுமே குறைக்க முடியாது. உங்களுக்கு ஏஜ் வேறு ஆகிட்டே போதும் மேடம். அதனால கரெக்டான ஏஜில் இருக்கும்போதே குறைச்சிருங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏஜ் ஆக ஆக வெயிட் அதிகமாக இருக்கனால எல்லா பிரச்சனையும் வரும் மேடம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஆமாம்மா, நீ சொல்கிறதும் சரிதான். இந்த காசை நாளைக்கு எப்போ வேணாலும் நான் சம்பாரிச்சுக்குவேன். ஆனால் அந்த உடம்பை எப்படியாவது குறைக்கணுமா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. அதுக்கு தானே மேடம் நாங்கள் இருக்கோம். வேறு எதுக்கு நாங்கள் இங்கே ஜிம் வச்சுருக்கோம். நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறோம். நீங்கள் இந்த சைன் மட்டும் போட்டுட்டு 25,000 ரூபா இன்றைக்கே பே பண்ணிட்டு போயிருங்க. நாளைக்கு காலையிலேருந்து பாருங்கள், அடுத்த 30 நாளில் உங்களை கையிலே பிடிக்க முடியாது. 31வது நாள் சிம்ரன் மாதிரி ஜொலிக்க போகிறீங்க. சரிம்மா, நான் காசை எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா. எங்கம்மா கொடுக்கணும்? கொடுங்கம்மா, நானே இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அப்பா, எப்படியோ தப்பிச்சோம். நம்ம ஜிம் வெயிட் மிஷினில் யார் ஏறினாலுமே 10 கிலோ அதிகமாக தான் காமிக்கும். அது மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படியோ இவங்க கண்டுபிடிக்கல. நடுவில் கொஞ்சம் ஏதோ தடுமாறிட்டேன். நல்ல வேலை சமாளிச்சிட்டேன். வீட்டிலையே பார்த்துட்டு வந்திருக்கு வேற இந்த அம்மா. நல்ல வேலை சமாளிச்சிட்டோம். ஏமாடி, இந்தாம்மா. சரிம்மா. அப்புறம் நாளைக்கு வரும்போது பேண்ட் ஷர்ட்டு இல்லை சுடிதார் அது மாதிரி போட்டு வாங்கம்மா. புடவையில் வராதிங்க. சரிம்மா. மேடம், நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிற மிஷின் இது தான். வாங்க. ஏம்மா, என்னம்மா அது பயமாக இருக்குது? பயப்படாதீங்க மேடம், ஒன்றும் ஆகாது. நீங்கள் எப்படியே பண்ணிட்டுருங்க. நான் பக்கத்தில் கூப்பிட்றாங்க, இப்போ என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். ஏம்மா இருமா. எங்கம்மா அந்த கோச் மேடம்மை காணோம்? அவங்க வருவாங்கம்மா. அவங்க ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துடுவாங்க. சரிம்மா, நீ போய் பாரு. மேடம், அடுத்து நீங்கள் இதில் தான் சைக்கிளிங் பண்ண போகிறீங்க. என்னம்மா, அங்கே 10 நிமிஷம் கூட உட்கார விடல நீனு, அதுக்குள்ளே இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். என்ன இவ கேள்வி கேட்குறா? இல்லை சமாளிக்கணும். அது இல்லை மேடம், நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கள, ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா உடம்பு வலிக்கும். நாளைக்கு உங்களால் பண்ண முடியாது. அதனால 10 நிமிஷமாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும் மேடம். ஓ சரிம்மா, அதுவும் கரெக்டு தான். எம்மாடி, காலு எட்ட மாட்டேங்குதுமா. இதை விட சின்ன சைஸில் அங்கே ஒரு மிஷின் இருக்குமா, அதில் வேணால் உட்காந்து பாருங்க. சரிம்மா. மேடம், ஸ்ட்ரைட்டாக நில்லுங்க. டம்பிள்ஸ் எடுத்து கையில் வைப்போம். நீங்கள் ப்ராப்பராக தூக்கணும், ஓகேவா? நீ எதை வேணாலும் கொடுமா, நான் எப்படி தூக்குறேன்னு மட்டும் பாரு. ஆத்தாடி, இது என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? எப்பா தம்பி பிடிப்பா பிடிக்க முடியலப்பா. எப்பா வெயிட்டாக இருக்குப்பா. ஐயோ, என்ன இவ்வளோ வெயிட்டாக இருக்கு? மேடம், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் போக போக நீங்கள் அவ்வளோ வெயிட்டெல்லாம் தூக்கி தான் ஆகணும். அப்போ தான் வெயிட்டு குறையும், ஓகேங்களா? சரிம்மா. ஐயோ, என் காலு கையெல்லாம் ஒரே வலியாக இருக்கே. இன்னைக்கு ஜிம்முக்கு போவேணும். ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஒரு நாள். ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. ஹலோ மேடம், இன்னைக்கு நீங்க ஜிம்முக்கு வரலையா? டைம் ஆயிடுச்சு பாருங்க. ஏமாடி, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருமா. என்னால முடியலம்மா. கை கால்லாம் ஒரே வலியா இருக்கு. எந்திரிக்க கூட முடியலம்மா. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? மேடம் நேத்தே உங்ககிட்ட சொன்னாங்கல்ல, நீங்க தினமும் வந்து ப்ராப்பரா பண்ணாதான் உடம்பு குறையும். அப்புறமா எங்க கிட்ட கேட்க கூடாது ஏன் குறையலன்னு. என்னம்மா இப்படி சொல்ற? சரிம்மா, வரேன். சரி, என்னால இப்ப முடியும். நான் இப்ப ஜிம்முக்கு கிளம்புறேன். 30 நாள்ல உடம்ப குறைக்கிறேன். சுரவழி கிளம்பியதே அமேசான பீஸ் நானே ஜோக்கர் இப்போ. ஐயோ மேடம், என்னாச்சு? மேடம் எந்திரிங்க மேடம். யாராச்சும் வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. கொஞ்சமா தண்ணி கொடுமா. என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? பரவாயில்லையா போ?
எங்கம்மா முடியலம்மா என்னால். உடம்பெல்லாம் ரொம்ப வலியாக இருக்குது. காய்ச்சல் வர மாதிரி இருக்குமா. என்னென்னமோ பண்ணுது உடம்புக்குள்ள. நான் இங்கே டெய்லி ஜிம்க்கு வரும்போது எல்லாமே உங்களை பார்ப்பேம்மா. நீங்கள் ஏன் இவ்வளோ கடுமையாக உழைச்சிட்டு இருக்கீங்க? எதுக்காக இப்படி உடம்ப குறைச்சிட்டு இருக்கீங்க இவ்வளோ சீக்கிரமா? டிவி விளம்பரத்தில் அந்த ஜிம்மை விளம்பரப்படுத்தினாங்கம்மா. 30 நாளில் உடம்ப குறைக்கலான்னு சொன்னாங்க. அதனால தான் வந்தேம்மா. ஆனால் ரொம்ப கடுமையாக இருக்குமா. டிவி விளம்பரத்தில் என்னென்னமோ எடுத்து போடுவாங்கம்மா. நீங்கள் எல்லாத்தையும் நம்பிட்டு வரக்கூடாதுமா. 30 நாளில் யாராலையுமே உடம்ப குறைக்க முடியாதுமா. என்னம்மா சொல்கிறேன்? ஆனால் இங்கே வந்து கேட்டப்ப பண்ணலான்னு சொன்னாங்க. காசு வாங்குறதுக்காக என்ன வேணும்னாலும் சொல்லுவாங்கம்மா. நான் ஜிம்முக்கு சேர்ந்து 1.5 வருஷம் ஆகுது. இப்போ தான் 15 கிலோ குறைச்சிருக்கேன். ஆனால் இதுதான் கரெக்டான அளவும் கூட. 30 நாளில் 30 கிலோலாம் குறைக்கிறது ரொம்ப கஷ்டமா. அப்படிலாம் பண்ணவும் முடியாது. அட பாவிகளா, இது தெரியாமல் நான் 25,000 ரூபா கட்டி ஏமாந்துட்டேம்மா. இப்போ என்னம்மா பண்ணுறது? விடுங்கம்மா, நீங்கள் இப்போ போய் கேட்டிங்கனாலும் தரமாட்டாங்க. 30 நாள் ஆயிடுச்சுல, நீங்கள் ஒழுங்காக பண்ணலை அப்படி இப்படின்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கரெக்டாக ரெகுலராக ஜிம்க்கு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க. வீட்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, சாப்பாடு அளவுகளில் டயட் பண்ணுங்க. இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணால் 1.5 வருஷம் எடுக்காது. மேக்ஸிமம் கொஞ்சம் குறைக்கலாம், அவ்வளோதாம்மா. ஆனால் 30 நாள்லாம் குறைக்க முடியாதுமா. உங்களுக்கு உடம்பு குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் இந்த நடிகர் நடிகைகள்லாம் விளம்பரத்தில் வந்து சொல்கிறாங்களேம்மா, இந்த ஜிம்மில் சேர்ந்து தான் நாங்கள் இப்படி குறைச்சோன்னு. அவங்களுக்கு என்னம்மா, காசு கொடுத்தா அவங்க நடிக்கிறவங்க எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் படத்துலையும் நாடகத்துலையும் கூட நடிக்கிறாங்க. அதுக்காக அவங்க என்ன அதே மாதிரியே வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஆமாம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நான் தாம்மா ஏமாந்துட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா. சேர்ந்த புதுசில் இந்த ஜிம்முக்கு கோச்சு அது இதுன்னு ஒரு பொண்ணு வரும்னு சொன்னாங்கம்மா. அந்த பொண்ணை நான் அன்னைக்கு பார்த்தது தாம்மா. அதுக்கப்புறம் 30 நாளில் ஒரு நாள் கூட பார்க்கலம்மா. மா, போனது போகட்டும், விடுங்க. நீங்கள் வீட்டில் போய் ஒரு 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உடம்ப போட்டு ரொம்ப வருத்திக்காதீங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. யோகா பண்ணுங்க. சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. நிறைய அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. எண்ணெய் ஐட்டம் சாப்பிடாதீங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே அது பழகிடுமா. ரொம்ப நன்றிம்மா. இந்த ஜிம்முக்கு அது இதுன்னு இங்கே வந்துட்டு இவ்வளோ டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு, இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு நான் வீட்டிலையே நிம்மதியாக உட்காந்து உடம்ப குறைப்பேம்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரம். மருமகனை ஒரு வீட்டு வேலை கூட செய்ய மாட்டா. அப்புறம் எதுக்கு இங்கே வச்சிருக்கிற? அடிச்சு தோர்த்த வேண்டியதான் அவளையெல்லாம். மருமகனை என்னைய மாதிரி வச்சிருக்கணும்டி. எப்படி அதிகாரமாக நான் இருக்கிறேன், என் மருமகளுக்குள்ள பம்பிட்டு இருக்கிற ஆளுங்க. அது மாதிரி இருக்க வேணாம். எங்கே இருக்கிற ஆளுங்க எது சொன்னாலும் எடுத்து பேசுகிற ஆளுங்க. இந்த வேலையை பண்ணுன்னா அந்த வேலையை பண்ணுற ஆளுங்க, அந்த வேலையை பண்ணுன்னா இந்த வேலையை பண்ணுற ஆளுங்க. எனக்கு 2 மருமகளுக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்குங்க. அதுங்க 2 கூட்டு சேர்ந்துட்டு என்னைய வீட்டை விட்டு துரத்திட மாட்டிருக்கு. அதை தாண்டி சொல்கிறேன். அதுங்க 2த்தையும் ஒன்றா கூட்டு சேர விடாத. 2த்தையும் பிரித்து விட்ரு. அப்போ தான் ஒன்றாவது ஒன்றா தீட்டு வருங்க. எங்கே பிரிக்கிறது? நான் பெற்று வச்சிருக்கிற 2 ஒழுங்கா இருந்தா தானே வந்தவளுங்க 2 பேரும் ஒழுங்கா இருப்பாளுங்க. அவனுங்களே ஒழுங்கா இல்லை. உனக்கு பாரு, பெரிய மருமக என்னதான் சிட்டியில் இருந்தாலும் நீ சொல்கிற பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டா. 2வது மருமக உன் கூட இருந்தாலும் அவளும் அதே தான் பண்ணுறா. எனக்கு 2மே கிராமவாச்சிங்க தான். 2மே எங்கே நான் சொல்கிறத கேட்குதுங்க. பெருமை பீத்திக்கிறேன்னு நினச்சிக்காத. ஏன் 2 மருமகளுக்கு நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாளுங்க. 2 பேருமே நான் சொல்கிற முடிவு தான் கடைசி முடிவுன்னு நினச்சிட்டு இருப்பாளுங்க. அது மாதிரி தான் நீயும் உன் மருமகளும் நடத்தணும். இல்லைனா உன்னைய தூக்கி முழுங்கிட்டு போயிடுவாளுங்க. சரி சரி, பொழுது போய் தலையை தொங்க போட்டுட்டு இருக்காத. வா, சந்தைக்கு போல, மணி ஆயிடுச்சு. ஆச்சி, ஏன்டே? ஆச்சி ஊர்ல இருந்து பெரியமா கூப்பிட்டுருக்கு. அம்மா குளிக்க போயிருச்சு. நான் தான் எடுத்தேன், உன்கிட்ட கொடுக்க சொன்னிச்சு. கொண்டா கொண்டா. நீ ஏண்டியா வாய பார்த்துட்டு நிக்கிற? நான் இங்க என்ன பேசுறேன்னு உங்க ஆத்தாட்ட போய் போட்டு கொடுக்கறதுக்கு நிக்கிறியா? நான் வரும்போது போன் எடுத்துட்டு வரேன், நீ போ. ஹலோ, என்ன மலரு, ரொம்ப நாளா போனையே காணா. இப்பதான் ஞாபகம் வந்துச்சாக்கும் உனக்கு. அத்த, நல்லா இருக்கீங்களா அத்த? எங்கத்த? இங்கேயும் ஒரே வேலையா போயிட்டு இருக்குத்த. சந்திரனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன் த. என்னது பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறியா? ஏன்னா என் பேத்திக்கு என்னடி குறைச்சல? அவளும் சிட்டியில தானடி படிச்சிருக்கா. அவளை பிடிச்சி காட்டி வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற. நீ என்னமோ பொண்ணு பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற. இல்லத்த, சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணா குழந்தை பிறக்கும் போது ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்றாங்கல்ல. அதனால சரி வெளியே பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கோம். 2மே நம்ம பிள்ளைங்க தானே. ஆமாண்டி, நீ சொல்றது சரிதான். நம்ம சரசு இருக்கால்ல, அவ பேத்திக்கும் பேரனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுதான் குழந்தை பிறக்கும் போது ரொம்ப சிக்கலா போச்சு. சரி சரி, பொண்ணு பார்த்துட்டியா நீயே? ஒரு பொண்ணு போட்டோ வந்து புரோக்கர் கொடுத்தாருத்த. அவங்க வீட்டுக்கும் போனோம், பொண்ணுகிட்டையும் பேசணும். குடும்பம் எல்லாமே நல்ல குடும்பமா இருக்கு, எல்லாரையும் பிடிச்சிருச்சு. சரி, நீங்களும் வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டீங்கன்னா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். கூட மாட நின்று சடங்கு சம்பிரதாயம் சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் தான் ஃபோன் பண்ணேன். ஆஹா, சரி சரி, வாரேன். என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க, வந்துடுறேன். நாளைக்கே வாங்கத்த. சந்திரன் இந்திரனையும் கார்ல அனுப்பி விடுறேன், அவனுங்க கூட வந்துருங்க. நாளைக்கே வா. சரி மலரு, வாரேன். அமுச்சு விடு பசங்களை. சரிங்கத்த, நான் காலையில அமுச்சு விட்றேன். நீங்க பத்திரமா கிளம்பி வாங்க, வைக்கிறேன். சரி சரி, வையி. ஊர்ல இருந்து என் பெரிய மருமக மலர் கூப்பிட்டு இருந்தா. என் பெரிய பேரன் சந்திரன் இருக்கான்ல, அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களாம். அது சொல்றதுக்கு கூப்பிட்டா. பார்த்துட்டாங்களாம்மா. நீங்களும் வந்து பார்த்துட்டு சரின்ட்டீங்கன்னா கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலான்னு கூப்பிட்டா.
இப்படி தாண்டி இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். எங்கேயோ இருந்து நம்மள கூப்பிடுறாளுக்கு பாரு, நம்ம சரின்னு சொன்னாதான் கல்யாணமே நடக்கிற மாதிரி வச்சிருக்கிறேன் பாரு. அப்படி இருக்கணும் நீயே. நீ கொடுத்து வச்சவ தான். உன் மருமகளும் உன்னைய மேல கோபுரத்துல ஏத்தி வச்சிருக்கிறாளுங்க. ஆமா, நாளைக்கு என்ன ஊருக்கு போறியாக்கும்? ஆமாடி, நாளைக்கு ஆரன் பேரன் சொல்லியிருக்கிறா. என் பேரனுங்க 2 பேர் வரானுங்க நீ கூட்டிட்டு போறதுக்கு. சரி போயிட்டு வா. எப்படி கல்யாணம் முடிச்சுட்டு தான் வருவேன். 2-3 மாசம் ஆயிரும்னு நினைக்கிறேன். தெரியல என்னான்னு. சரி, நான் போய் துணிமணிலாம் எடுத்து வைக்கணும். நான் வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு எங்க சந்தைக்கு போறது? இந்த நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, நீ போய் கிளம்பு, நானும் போறேன். இவளுக்கு 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காளுங்கன்னு தெரியல. அம்மா வலிக்குதும்மா, பொறுமையா பின்னுமா. பொறுமையாத்தமா பின்ற, இதை விட பொறுமையா எப்படிப்பா பின்றது? அம்மா யாருமா? ஊர்ல இருந்து மலர் பெரியம்மா கூப்பிட்டுருக்காங்க, இரு பேசுறேன். ஹலோ மலரக்கா, எப்படிக்கா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சீதா. நீ, தம்பி, அத்தை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட்டி பாப்பா எப்படி இருக்கா? எல்லாருமே நல்லா இருக்கோம்க்கா. ஆமா, நீங்க என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்னக்கா, இது விசேஷமா? ஆமா சீதா, நம்ம சந்திரனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு. சரி, உங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பண்ணேம்மா. அடடா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கிறீங்கக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கொளுத்துட்டாரு இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோன்னே சொல்றேன்க்கா. சரி சீதா, இப்பதான் அத்தை கிட்ட பேசினேன். சரி, உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க? இப்ப நல்லாயிட்டாங்களா? அது ஏன்க்கா இப்ப கேக்குறீங்க? நீங்க பாட்டுக்கே நீங்க தனியா தவிக்க விட்டுட்டு போய் அங்க தனியா இருக்கிறீங்க. இங்க நான் படுற பாடி எனக்கு தானே தெரியும். தினமும் பிரச்சனை தான். நான் வாயை பொத்திக்கிட்டு இங்க அமைதியா உட்காந்துருக்கிறேன். நான் மட்டும் வாயை திறந்தேன்னா வீடு 2000. அதனாலதான் நான் பேசாம இருக்கிறேன். எனக்கு என் புள்ள ரொம்ப முக்கியம்க்கா. அது படிச்சு பெரிய ஆள் ஆயிடுச்சு, சிட்டிக்கு போயிடுச்சுன்னா என்னையும் அங்கே கூட்டிட்டு போயிருங்கக்கா. அந்த நம்பிக்கையில தான்க்கா உட்காந்துருக்கிறேன். இல்லைன்னா இந்த அம்மா கிட்ட யாருக்கா இருப்பா? வாயாது என்ன வாய் பேசுதுங்கிறீங்க? எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே சீதா, விடு, கொஞ்ச நாள் சரியாயிடும். சரி, உனக்கு ஒரு 2-3 மாசம் ரெஸ்ட் கொடுக்க போறேன். அது சொல்லதான் ஃபோன் பண்ணேன். எனக்கு எங்கக்கா ரெஸ்ட் கிடைக்குது? 24 மணி நேரமா அதுக்கு வடிச்சு கூட்டிட்டு சொல்ற வேலையில செஞ்சுக்கிட்டு இப்படித்தானே சுத்திக்கிட்டு இருக்கேன். என்னத்த போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நானு? அட அது இல்ல சீதா, சந்திரனுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அத்தை எங்க வச்சுக்கலான்னு பாக்குறேன். அதுதான் சொல்ல வந்தேன். 3 மாசம் நீ நல்லா நிம்மதியா இருப்பீல்ல? அட எக்கா, இதெல்லாம் நீங்க முத சொல்லியிருக்கணும். எப்பா, உங்க காலில் வேணாலும் உழுவுறேன்க்கா. சீக்கிரமா கூட்டிட்டு போயிருங்கக்கா. தெரியும் சீதா, நீ இந்த விஷயத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு. சரி சரி, நாளை காலையில சந்திரன் இந்திரனையும் கார்ல அமுச்சு விடுறேன். நீ அவங்கள அமுச்சு விட்டுரு. புள்ளைக்கு லீவ் விட்டோன்னே நீயும் வந்துரு, சரியா? பின்ன நான் வராம நீ கல்யாணம் பண்ணி வச்சிருவியாக்கும். நான் வந்துதான் எல்லா வேலையும் பார்த்துட்டு வருவேன். சரி, மாமா எப்படி இருக்குது? நல்லா இருக்காரு சீதா. இப்பதான் அத்தை கிட்ட பேசினேன். சரி, உன்கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைச்சா அவங்க எங்கேயோ வெளியே உட்காந்து இருந்திருப்பாங்களாட்டிருக்கு. சரி, அதான் கட் பண்ணிட்டாங்க. அதான் உன்கிட்டயே ஒரு வார்த்தை சொல்லிடலான்னு ஃபோன் பண்ணி சொன்னேன் சீதா. சரி சீதா, எனக்கு வேலை கிடக்கு, நான் வைக்கிட்டா? சரிக்கா, போய் பாருக்கா. ஆத்தாலும் அவளும் எதுக்கிட்டி காக்கப்போன்னு இழிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க? அட ஒன்னும் இல்லத்த, ஊர்ல இருந்து மலரக்கா கூப்பிட்டு பேசிட்டு இருந்தேன். சொல்லிட்டாளா? சரி சரி, நான் நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன். வீட்டை பத்திரமா பாத்துக்க, புள்ளையும் பத்திரமா பாத்துக்க. போட்டதை போட்டபடி வைக்காம ஒழுங்கு மரியாதையே வேலை செஞ்சுட்டு, புரியுதா? நான் போயிட்டேன். சமைக்கிற வேலை இல்லைன்னு அவனுக்கு எது கஞ்சி ஆக்கி போட்டுறாத. நல்லா வக்கனையா சமைச்சு போடு. இன்னும் நல்லா திடமா இருங்க. நான் போயிட்டு வாரேன். சரிட்டா. ஏண்டா, அம்மா யோசிச்சு தான் சொல்றாங்களா? எதுக்குடா இப்ப அந்த பாட்டியை கூட்டிட்டு வர சொல்றாங்க? அது வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே குழப்பி விட்டுரும்டா. அதான்டா நானும் யோசிச்சேன். என்ன பண்றது, அப்பாவுக்காக கூப்பிட்டு தான் ஆகணும். ஏண்டா, எனக்கு இப்ப திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. ஒருவேளை பாட்டிக்கு தன்மையை பிடிக்கலனா என்னடா பண்ணுவேன்? டே எருமை, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதாடா? போறதுக்கு முன்னாடி அபசகுணமா பேசுறியேடா. சரி சரி, சும்மா தாண்டா சொன்னேன். உடனே மூஞ்ச தொங்க போட்டுருவான். டேய், மறந்தே போயிட்டேன் பாரு. அங்க நம்ம சித்தப்பா பொண்ணு தேவி பிரியா இருக்கால, அந்த பாப்பாக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போலாம்டா. அட ஆமால, மறந்து போச்சு பாரு. சரி சரி, இந்த கடையில எங்கேயாவது நிப்பாட்டு. அந்த பாப்பாக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பொம்மை வாங்கிட்டு போலாம். ஏய், ஊருக்குள்ள வந்தாச்சு, அப்படி ஒரு ஓரமா நிப்பாட்டு. உள்ள எடுத்துட்டு போயிட்டா அப்புறம் வளைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அம்மா கார் வந்துருச்சுமா, அண்ணன் வந்துருச்சுமா. ஆமாமா, அண்ணன் வராங்க பாரு. அண்ணன், ஹாய் குட்டி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? பண்ணுங்களா, வாங்கப்பா. நீங்க வரீங்கன்னு அம்மா ஃபோன் பண்ணி சொன்னிச்சு. அதுதான் வாசலே காத்து கிடக்குறோம். சரி சித்தி, நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம் கண்ணு. நீங்க நல்லா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும். குட்டி, இந்தாங்க உங்களோட கிஃப்ட். இல்லண்ணா, எனக்கு கிஃப்ட் எல்லாம் வேணாம். நீங்க வந்ததே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படி பெரிய மனுஷி மாதிரி பேசுறா பாரு. எதுக்கு கண்ணு இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? நீங்க எங்களை அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டாலே எங்களுக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்ல கண்ணு. செல்லக்குட்டி, வாங்கிக்கோங்க. இந்தாங்க உங்களுக்காக ஸ்கூல் பேக், பால் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தாங்க எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. வாங்கண்ணே, வீட்டுக்கு போலாம். அம்மா சொன்னிச்சு கண்ணு, கல்யாணத்துக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கன்னு. ரொம்ப சந்தோஷம் கண்ணு எனக்கு. ஆமா சித்தி, நீங்க எப்ப வரீங்க? நான் வராம கல்யாணம் நடந்துருமா கண்ணு? பாப்பாக்கு ஸ்கூல் லீவ் விட்டோன்னே அங்க ஓடி வந்துடுறேன். அடுத்த மாசத்துல லீவ் விட்றாங்க கண்ணு. சரி சித்தி, பாப்பாவை ரொம்ப குட்டியா பார்த்துட்டு இப்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாளா? அதான் ஆச்சரியமா இருக்கு எங்களுக்கு. ஆமாங்க அண்ணன், நல்ல விவரமா இருக்குது கண்ணு. அதுதான் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொம்பளை பிள்ளையாச்சே எப்படி இது பண்றதுன்னு பார்த்தேன். நல்ல விவரமா தான் கண்ணு இருக்கு.
அண்ணே தண்ணி குடிங்கண்ணே. டேய் பாருடா, புள்ளனா இப்படி இருக்கணும். எப்படி தண்ணி எடுத்துட்டு வந்து பொறுப்பா கொடுக்குது பாரு. நீ குட்டி இங்க வா, கிஃப்ட் பிரிச்சு பாத்தியா நீ? இல்லண்ணே, நீங்க இருக்க போறதே கொஞ்ச நேரம் தான். நீங்க போனதுக்கு அப்புறம் நான் பாத்துக்கிறேன். உங்க கூட எல்லாம் பேசி விளையாடணும்னு ஆசையா இருக்குண்ணே. ஏஞ்சித்தி, புள்ள இவ்வளவு ஏக்கமா இருக்கா? அங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல நீங்க. எப்படி கண்ணு நாங்க அங்க வர்றது? உங்க சித்தப்பாக்கு எப்போதுமே வேலை இருக்கும், அவருக்கு சமைச்சு கொடுக்கணும். அப்புறம் உங்க ஆச்சி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தினமும் வேலை பண்றதுக்கே எனக்கு 24 மணி நேரம் பத்தாது. அப்புறம் இங்கிட்டு நாங்க கூட்டிட்டு வர்றது. சித்தி நீங்க கூட இங்கே இருந்துக்கோங்க. பாப்பாக்கு ஸ்கூல்ல விடும்போது சொல்லுங்க, நாங்க 2 பேரும் கார்ல வந்து கூட்டிட்டு போறோம். வேணாண்ணே, அம்மா இங்க தனியா இருந்து கஷ்டப்படும்ண்ணே. ஆச்சி ரொம்ப திட்டிகிட்டே இருக்குண்ணே அம்மாவை. நான் இருந்தா அம்மா கொஞ்சம் ஆறுதலா இருக்குண்ணே. நான் இங்கே இருந்துக்கிறேண்ணே. இவ்வளவு பண்ணுது அந்த ஆச்சி. அதை போட்டு தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும். சித்தி சித்தப்பா இங்க வேலைக்கு போயிட்டாரா? நீங்க வரீங்கன்றதுனால உடனே இளநீ வெட்ட போயிட்டாரு கண்ணு. இன்னைக்கு வேலைக்கு கூட போல, லீவ் போட்டாரு. ஆமா சித்தி, எங்க அந்த தாய் கிழவியை காணோம்? இங்கதான் கண்ணு குளிச்சிட்டு இருக்குது. சத்தமா பேசாத, அது காது நல்லா சார்பா வச்சிருக்குது. பேருக்கு தான் வயசான மாதிரி தெரியுது, ஆனா எல்லா பார்ட்ஸும் கரெக்டா வேலை செய்யுது. எங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன், பொண்ணுகிட்ட எல்லாம் பேசுறியா? யார் இவன் தானே பேசுறானாவா? ஏன் சித்தி நீங்க வேற விடிய விடிய உட்காந்து அந்த பொண்ணுகிட்ட தான் கடலை போட்டுட்டு இருக்கான். டேய் சின்ன பொண்ணு இருக்கு, என்னடா பேசிட்டு இருக்க? அண்ணே, நாங்க இப்ப அண்ணிக்கிட்ட பேசுறதுண்ணே. யாரு இந்த குட்டி மேடம்? சின்ன பொண்ணா? எப்படி பேசுறா பாரு. நல்லா படிக்கிறாளா சித்தி? இவங்க பள்ளிக்கூடத்துலயே நம்ம பாப்பா தாங்கன்னு முத ரேங்க் வாங்கியிருக்குது. அதெல்லாம் கெட்டிக்காரத்தனமா படிக்குங்கன்னு. அப்படியா? அப்ப நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போய் படிக்க வைக்கிறா சித்தி. அங்கனா நல்லா படிச்சுக்குவா. ஸ்கூலும் நல்ல ஸ்கூல் நிறைய இருக்கு, அங்க கூட்டிட்டு போலாமா? போனா எல்லாருமே போலாண்ணே. அம்மா அப்பா நானு எல்லாருமே. இங்க அம்மா விட்டுட்டு தனியா வரமாட்டேண்ணே. எல்லாருமே தான் குட்டி, போலாமா? எல்லாருமேனா எனக்கும் ஜாலிண்ணே. இங்கே இருந்து போர் அடிக்குது. பாக்குற மூஞ்சே உட்காந்து பாத்துட்டு இருக்கிறோம். கண்ணுங்களா வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சாமி, அவங்க மரத்துல இருந்து இளநீ வெட்டுறதுக்கு. அட சித்தப்பா வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க சித்தப்பா. என்ன சீத்தா மாசம் மாசம் உட்காந்துருக்குற, வந்து இளநீ வெட்டி கொடு பிள்ளைங்களுக்கு. இந்த வாரனுங்க கோழி அடிச்சு எடுத்தாந்த குழம்பு வச்சிரு. ஏங்க மட்டன் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, கோழி போய் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கோழி தம்பி கரைச்சது நாட்டு கோழி, நல்ல வெட கோழியா இருந்தது, அதை புடிச்சிட்டு வந்தேன். ஐயோ சித்தி, எதுக்கு அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க ஒன்னும் செய்ய வேணாம், வந்து உட்காருங்க. ஆரே என்ன கண்ணு, நீங்க இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு இது கூட செய்யலன்னா எப்படியே? இந்த சீதா பொடி மொத்த இளநீ வெட்டி கொடு பிள்ளைங்களுக்கு. கண்ணு அண்ணனுங்களாம் அடையாளம் தெரியுதா? நல்லா பேசுனியா கண்ணு? பேசினாலவா? நல்ல விவரமா புத்திசாலி பொண்ணா இருக்குது சித்தப்பா. அங்க கூட்டிட்டு போய் நாங்க சிட்டில படிக்க வைக்கிறோம் சித்தப்பா. அட அதெல்லாம் வேணாம் கண்ணு, என்னால என் புள்ளைய விட்டுட்டு இருக்க முடியாது கண்ணு. அது இருக்கிறதுனாலதான் நானும் சீதாவும் ஏதோ நிம்மதியா நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற கண்ணு. சித்தப்பா பாப்பா மட்டும் இல்ல, நீங்க சித்தி எல்லாருமே அங்க வந்துருங்க. அங்க இருந்து படிக்க வைக்கலாம். பாப்பா நல்லா படிக்கிறா சித்தப்பா. எங்க கண்ணு அங்க எனக்கு வேலைக்கு வாவான்னு கூப்பிட்டு இருக்கிறாங்களாக்கும். இருக்கிற வேலையை இங்க பார்க்க முடியல. டே பேராண்டிங்களா, எப்ப கண்ணு வந்தீங்க? ஆச்சி நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களை தான் கேட்டோம், குளிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமாட்ட துணி பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்பதான் போய் குளிச்சுட்டு வாரேன். சாப்பிட ஏதாவது கொடுத்தாலா இல்ல மாசம் மாசம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாளா அவ? ஏன் ஆச்சி, நீ தானே இந்த வீட்டுல இருக்க, எங்களுக்கு ஏதாவது சாப்பிட நீ கொண்டு வா. உன் கையால வேற கறி குழம்பு சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு. சித்தப்பா கறி எடுத்துட்டு வந்திருக்காரா, நீயே போய் சமைச்சு எடுத்துட்டு வா. ஆமா, இந்த வேகாத வெயில்ல நான் போய் அடிப்படையில கிடக்குறேன். என்னாலாம் முடியாதுப்பா, அவளே சமைச்சு எடுத்துட்டு வருவா. தெரியுதுல, அப்புறம் எதுக்கு சித்தியை குறை சொல்லிட்டே இருக்கிற ஆச்சி? என்னடா வந்தோடனே ஏதாவது பத்த வச்சுட்டாளா? அதை அப்படி கடுக்கன்னு என்ன பேசிட்டு இருக்கிறியாக்கும்? ஏமா புள்ளைங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கு, எதுக்குமா கத்திட்டு கிடக்குற? உட்காந்து சந்தோஷமா பேசலாம்ல. அத பேச வேண்டியதுல நீங்க பேசிட்டீங்களாட்டு இருக்கு நான் வரதுக்குள்ள. அதே எல்லாம் கடுக்கடு நீ என்கிட்ட வரானுங்க. இல்லை நான் ஒன்னும் உங்க 2 பேருக்காகலாம் வரல, என் மருமக என்ன கூப்பிட்டா அதனாலதான் வரேன். ஆ சரி சரி. அம்மா சாப்பிட்டீங்களாம்மா? சாப்பிட்டப்ப இப்பதான் சாப்பிட்டேன். ஐசு தூங்கிடுச்சா? தூங்கிட்டம்மா. சரிப்ப, பிள்ளையோட பிறந்த நாளைக்கு எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னீங்களே, என்னாச்சு? எல்லாரையும் கூப்பிட்டாச்சா? சின்ன பொண்ணு பக்கத்துல வசந்தி அக்கா லட்சுமி அக்கா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன்னு சொன்னாம்மா. ஓ சரிப்ப, எதுக்கும் நீ சேகரு பாலு செல்வா உங்களெல்லாம் பார்த்தா ஒரு வார்த்தை கூப்பிட்டுருப்ப. சரிம்மா. அப்புறம் சின்ன பொண்ணுடைய வீட்டில் உள்ளவங்கள கூப்பிடணும்லப்பா, பிள்ளைக்கு பிறந்த நாள் இல்லை? சொல்லணும்மா. சரிப்பா, நீ பேசும்போது போன கூட நானும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், அதானே மரியாதையா இருக்கும். சரிம்மா. அப்புறம் சாப்பிட என்ன செய்யலாம் இப்ப? பிரியாணி செஞ்சிடலாம்மா, சிக்கன் குழம்பு வச்சிருவோம். சரிப்ப, இந்த காலத்துல எல்லாருக்கும் பிரியாணி தானே பிடிக்குது. சாம்பார் பொரியலுங்கிறது இந்த காலத்துல யாரும் விரும்ப மாட்டேங்கிறாவ. சரிப்ப, பிரியாணியே செஞ்சிருவோம். சரிம்மா. அப்புறம் ஸ்வீட்டுக்கு வேணும்னா ஒரு ஜிலேபியோ லட்டோ வச்சிருவோம்மா. சரிப்ப, லட்டு வேணும்ப்ப. அது நிறைய வாங்கும்போது உடஞ்சி போயிடும் பார்த்துக்க. ஜிலேபியோ இல்லைன்னா மைசூர் பாக்கு ஏதாவது வாங்கிக்கப்ப, இல்லைன்னா ஒரு பாயசம் சொல்லிடு, அது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். சரிம்மா. சரிப்ப, அப்புறம் கறி சாப்பிடாதவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம்ப்ப?
அம்மா அதுக்கு நம்ம பிரியாணி வந்து நம்ம பிளெயின் பிரியாணி தாம்மா செய்வோம். குழம்பு தனியா சிக்கன் போட்டு செஞ்சிருவோம்மா. அப்ப கறி சாப்பிடாதவங்களுக்கு பிரியாணியும் அது கூட ஏதாவது கொஞ்சமா சாம்பார் கிம்பார் எதையாவது வச்சோம்னா கொடுத்துடலாமா? ஓ சரிப்பா எல்லாம் பார்த்து நல்லா பக்குவமாக செய்யணும்ப்பா. ஏன்னா விசேஷத்துக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு தான்ப்பா முக்கியமான விஷயம். அதை நல்லா மனசார போட்டோம்னா தான் வாயார வாழ்த்திட்டு போவாங்கப்பா. சரிம்மா அதெல்லாம் நல்லா பண்ணிடலாம்மா. சரிப்பா நேரமாகுது பார்த்துக்க, நீ போய் படுத்துக்கப்ப. சரிம்மா. மா என்னப்பா சரவணா? என்னம்மா காலையில கோயிலுக்கு போகணும்னு இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? நேரம் ஆகலையாம்மா? இப்பதான் வேலை முடிஞ்சது. வந்துடுறேன்ப்பா. சீக்கிரமா நேரத்துல போகணும். நீங்க இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்கம்மா. சரிப்பா. ஐயோ என் பிள்ளை கோயிலுக்கு போறதுல என்ன ஆர்வமா இருக்கு. என்ன இவன் கோயிலுக்கு போறதுக்கு இவ்ளோ ஆர்வமா இருக்கா? என்னடி அப்படி பாக்குற? இல்ல அம்மா எப்பவுமே கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டா கத்துவேன். ஆனா இன்னைக்கு என்ன சரியா ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிறேன். அப்ப சரவணா ரெடி ஆயிட்டம்பா, போவோமாப்பா? போவோம்மா. அது சரி, கோயிலுக்கு போறதுக்கு எதுக்கு நீ இப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அட இவ வேற ஏன் கோயிலுக்கு வர ஒத்துக்கிட்ட? ஏன் இப்படி டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்க? ஏம்மா நான் கோயிலுக்கு வரணுமா வேணாமா? அடியே சத்யா, நீ சும்மா இருக்க மாட்டே? அவன் கோயிலுக்கு வர ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது எதையும் சொல்லி கெடுத்து விடாத. ஒழுங்கா நீ வர்றதுன்னா வா, இல்லைன்னா வீட்லயே கடை. அம்மா இல்லம்மா, தெரியாம சொல்லிட்டேம்மா, நான் எதுவும் பேசல. போதுமா, நடங்க. அவ கிடக்கப்பா சரவணா, நீ ஒன்னும் அதை கண்டுக்கிடாத. நீ நடப்பா, நம்ம போவோம். இவங்க என்ன நம்மள திட்டிட்டு போறாங்க? இருக்கட்டும், என்னமோ இருக்கு, கண்டுபிடிக்கிறேன். எப்பா வடபழனி முருகா, ஞான வண்டிதான். நல்லா வேண்டிக்கங்க மக்களே. கீர்த்தி எங்க காணோம்? வந்திருப்பாளா இல்ல வந்துட்டு போயிருப்பாளான்னு தெரியலையே. சரவணா சத்த நேரம் உட்காந்துட்டு போவோமாப்பா? உட்காருவோம்மா, பொறுமையா உட்காந்துட்டு போலாம். என்ன நீ ரொம்ப நேரமா யார தேடிக்கிட்டு இருக்க? இது தேடுறனா? நான் யாரையும் தேடலையே, கோயிலை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓஹோ சரி. சரிம்மா நீங்க இங்க உட்காந்துட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. நான் போய் பண்ணிட்டு இங்க வந்துடுறேன். சரிப்பா சரவணா. கோயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்தாலே மனசுக்கு எவ்வளவு அமைதியா இருக்கு. எங்க போனவனை இன்னும் ஆளை காணோம். அம்மா நான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வரேம்மா. எங்கடி போற? எங்கேயும் போவாத, எங்கே இரு. ஐயோ இந்த அம்மா வேற நேரங்காலம் புரியாம. அம்மா நவகிரகத்தை சுத்துறதா வேண்டி இருக்கம்மா, போய் ஒரு 9 சுத்து சுத்திட்டு வரம்மா. ஓஹோ அப்படியே சரி போய் சுத்திட்டு வா போ. கோயில்ல இருக்கிறது மனசுக்கு என்ன ஒரு அமைதியா இருக்கு. எங்க கீர்த்திய காணோம்? கீர்த்தி, நீங்களும் சரவணன்? என்னதான் தேடிக்கிட்டு இருக்கேன் கீர்த்தி. நானும் உங்களை தான் சரவணன் தேடிட்டு வந்தேன். எங்க வராம போயிட்டீங்களோன்னு நினைச்சேன். நீ கூப்பிட்டு வராம இருப்பனா? எப்படியோ இன்னைக்கு உங்களை பார்த்தாச்சு. ஆமா கீர்த்தி, நான் கூட எங்க பார்க்க முடியாம போயிருமோன்னு நினைச்சேன். நல்ல வேளை பார்த்துட்டோம். எங்க உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வராங்கன்னு சொன்னீங்க? வந்திருக்காங்க. அவங்க அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். எங்க உங்க அம்மா வரலையா? வந்திருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க. நான் கோயில சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஓ சரி. ஏ கீர்த்தி, என்ன எதுவும் பேசாம இருக்க? ஒன்றும் இல்லை சரவணன், அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். என்ன அதுக்குள்ள போறேங்கிற? ஐயோ இல்லை சரவணன், அம்மா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும், நான் வரேன். சரி பார்த்து போயிட்டு வாண்ண. போனதும் கால் பண்ணு. சரி சரவணன். சத்யா, என்னென்ன ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட நின்னு பேசிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சது. ஐயோ பாத்துருப்பாளோ? எது பொண்ணுகிட்டயா? நான் எதுவும் பேசலையே. நான் சும்மா இங்க நின்று சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். இல்லையே, அந்த பொண்ணுகிட்ட ஏதோ நீ பேசிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சதே. எந்த பொண்ணு சத்யா? சும்மா உளறிக்கிட்டு இருக்காத. நான் சும்மா தான் நின்னுகிட்டு இருந்தேன். சரி வா போவோம். ஏ உமா, உனக்கு சுந்தரி அக்கா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்களா உனிய? ஆமாக்கே, என்னையும் கூப்பிட்டுருக்காவ. அப்ப சரி, அப்ப நாளைக்கு மதியம் சுந்தரி அக்கா வீட்டுல நல்ல வடை பாயாசம்னு விருந்தோட சாப்பிட வேண்டியதுதான். ஆமாக்கே, சின்ன பொண்ணு லட்சுமி அக்காளை எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்களோ? பின்ன கூப்பிடாம இருப்பாங்களா? லட்சுமி அக்காவை கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க.
கூப்பிட்டுருப்பாங்க, சின்ன பொண்ணையும் கூப்பிட்டுருப்பாங்க. எல்லாருமா போவோம், ஜாலியா இருக்கும். என்ன வசந்தி அக்கோ, என்ன ஜாலியா இருக்கும்? அட வா சின்ன பொண்ணு, இப்பதான் அவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். சுந்தரி அக்கா நாளைக்கு ஓணத்துக்கு வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்காங்க. அதான் சரி எல்லாருமா போனா ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாக்கா, என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம எல்லாருமா போவோம். சின்ன பொண்ணு, அது இந்த சுந்தரி அக்கா விக்கிற பயிறு பாயசம் இருக்கு பாரு, எம்மா என்ன டேஸ்ட். நம்ம வீட்டுல வச்சு அப்படி வரவே மாட்டேங்க சின்ன பொண்ணு. அப்படி ஒரு டேஸ்ட் எனக்கு நல்லா பிடிக்கும் பாத்துக்க. அதுக்கு வேண்டிய நாளைக்கு போகணும். எனக்கும் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்குன்னு 2 பேரும் பிடிக்கும்னு அங்க வந்து பாயசத்தை முடக்கன்னு குடிச்சு எல்லாத்தையும் தீர்த்து விடாதீங்க, மானத்தை வாங்கிடாதீங்க சொல்லிட்டேன். அட அதெல்லாம் பாயசம் நல்லா ஒரு அண்டாக்கு சுந்தரி அக்கா வச்சிருப்பாவ. அது ஒன்றும் பிரச்சனையே இல்ல. குடிச்சிட்டு கொஞ்சோண்டு வீட்டுக்கு கூட கொண்டு வந்துக்கலாம். ஓ, எல்லாம் நல்ல பிளானிங்ல தான் போறீங்க போல இருக்கு. அட பின்ன சின்ன பொண்ணு, பொங்கல் தீபாவளின்னு பலகாரம் சுட்டு நாமளும் உங்களுக்கு கொடுக்குறோம் இல்லையா? அப்ப பாயசம் கொஞ்சம் கூட வாங்கினா தப்புன்னு இல்லை சின்ன பொண்ணு. சரி, நம்ம மதியமா ஒரு 1 மணி போல போவோங்க. சரி சின்ன பொண்ணு, போவோம். நீ ரெடியா எங்க வீட்டுக்கு வந்துரு. நானும் உமாவும் நிக்கிறோம், நம்ம 3 பேரும் போயிருவோம். சரிக்கே. உமாக்கே, நாளைக்காவது நல்ல புடவையா பார்த்து எடுத்து கட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி சுடிதார மாட்டிட்டு வராதீங்க. சரி சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு, நீ சொல்றத பார்த்தா நல்ல சூப்பரான புடவை எடுத்து ரெடியா வச்சிருக்க போலயே கட்டறக்கு. அட அப்படி ஒன்றும் இல்லைக்க, ஒரு புடவை எடுத்து வச்சிருக்கேன், அதை தான் கட்டிட்டு வருவேன். சரி சின்ன பொண்ணு, நாளைக்கு நல்லா அழகா புடவை கட்டிட்டு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சரி வசந்தி அக்கோ, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சுந்தரி அக்கா மலையாளம், அவங்க பேசுறதுலயே அது தெரியுது. ஆனா இந்த ரவி அண்ணனை பார்த்தா மலையாளம் மாதிரியே தெரியலையே. இந்த பூமாரி பிள்ளை கூட தமிழ்லயே தான் பேசுது. அட சின்ன பொண்ணு, உனக்கு இந்த கதை தெரியாதா? நம்ம ரவி அண்ணனும் சுந்தரி அக்காவும் லவ் மேரேஜ். ரவி அண்ணன் தமிழ் தான், சுந்தரி அக்கா மலையாளம். இந்த ரவி அண்ணன் இந்த கேரளா பார்டர் பக்கம்லாம் வேலைக்கு போய்கிட்டு கிடந்தாரு பாத்துக்க. அந்த டைம்ல தான் இந்த சுந்தரி அக்காவை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஓஹோ, அதான் சுந்தரி அக்கா மலையாளமும் ரவி அண்ணன் தமிழும் பேசிக்கிட்டு கிடக்குறாங்களா? அட ஆமா சின்ன பொண்ணு, நீ கல்யாணம் பண்ணி வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் முடிஞ்சிருச்சு பத்தியா? அதான் உனக்கு இந்த விஷயம் தெரியல. ஆனா நான் கல்யாணம் பண்ணி வர்ற டைம்ல தான் அவங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு. அதனால தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஓஹோ, சரி. அப்ப சுந்தரி அக்கா கேரளா பக்கம்லாம் போற மாதிரி ஒன்றும் தெரியலையே. அட சின்ன பொண்ணு, இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால சுந்தரி அக்காவோட வீட்டுல வந்து இவங்களை ஏத்துக்கிடல. அதனாலதான் இவங்க அந்த பக்கம் போறதே கிடையாது. இந்த பூமாரி பிள்ளைக்கும் மலையாளம் தெரிய மாட்டேங்குது. ஓஹோ, அப்படியா விஷயம்? இதை நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த வசந்தி அக்கோ. இன்னைக்கு தான் கரெக்டா கேட்க முடிஞ்சது பாத்துக்கோங்க. சரி சின்ன பொண்ணு, அப்ப நாளைக்கு மதியம் சுந்தரி அக்கா வீட்டுக்கு போவோம். நாளைக்கு பாப்போம் என்ன? சரி வசந்தி அக்கோ. சுந்தரி, வாங்க லட்சுமி அக்கா. இந்த சுந்தரி, வீட்டுல செடிங்கள்ல பூவெல்லாம் அழகா பூத்துருந்துச்சு பாத்துக்க. அதான் சரி நாளைக்கு ஓணம் இல்ல, நீ வாசல்ல வைப்பியேன்னு கொண்டாந்தேன். ஐயோ லட்சுமி அக்கா, பூ பறிக்கிறதுக்கு நானே வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்க. அட நான் சத்தியா வந்தா கொடுத்து விடலாம்னு நினைச்ச சுந்தரி. இந்த பிள்ளை வேற இன்னும் காண பாத்துக்க. அதுவும் இல்லாம வேலையும் முடிஞ்சிட்டு. சரி நாளைக்கு ஓணம் இல்ல, பாவம் உனக்கு நிறைய வேலை கிடக்கும். அதான் சரி எதுவும் செஞ்சு கொடுப்போமேனு வந்தேன். ஐயோ வேலையெல்லாம் எதுவும் இல்லை லட்சுமி அக்கா. பொரியலுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் நான் நைட்டே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன். பாயசத்துக்கு மட்டும் கொஞ்சம் தேங்காய் அரைக்க வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். வேற வேலைன்னா ஒன்றும் இல்லை. சரி தேங்காயாவது கொடு சுந்தரி, நான் துருவி கொடுத்துட்டு போறேன். ஐயோ பரவாயில்ல லட்சுமி அக்கா, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அட சிரமம் எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நட. சரி வாங்க. இந்தாங்க லட்சுமி அக்கா, இந்த 2-3 தேங்காய் மாத்திரம் துருவினீங்கன்னா போதும், பாக்கி நான் நைட்டு செஞ்சுக்கிறேன். சரி சுந்தரி. இருங்கக்கா, டீ வைக்கிறேன். அட வேணாம் சுந்தரி. பரவாயில்லக்கா, ஒரு அரை கிளாஸ் குடிங்க. அப்புறம் அக்கா, சரவணனுக்கு வேலையெல்லாம் பரவாயில்லையாக்கா? பரவாயில்ல சுந்தரி, அப்படியே நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. சரிக்கா, சரவணனுக்கு பொண்ணதும் பாக்குறீங்களா? அட பார்க்கணும் சுந்தரி. கல்யாண பேச்சு எடுத்தாலே இந்த பையன் இப்பதாமா வேலை கிடைச்சிருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்றான். என்ன பண்றது சொல்லு? காலகாலத்துல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு எனக்கும் ஆசைதான். இப்பதானேக்கா வேலை கிடைச்சிருக்கு, அதனாலயே இருக்கும். கொஞ்ச நாள் போட்டும், அவனே ஒத்துக்குவான். இந்தாங்க லட்சுமி அக்கா, இந்த டீயை குடிச்சிட்டே செய்யுங்க. உனக்கு தெரிஞ்சு ஏதோ நல்ல பொண்ணு இருந்தா சொல்லு சுந்தரி. எனக்கு இந்த ஊரை தவிர வேற எங்கேயும் தெரியாது லட்சுமி அக்கா. ஆனா எனக்கு கேரளால ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, அவங்க கிட்ட நான் சொல்லி பாக்குறேன். ஏதாவது நல்ல பொண்ணு இருந்தா கண்டிப்பா சொல்றேன் லட்சுமி அக்கா. சரி சுந்தரி. அப்புறம் சுந்தரி, நான் வந்து தேங்காயை துருவி கொடுத்தேன்னு இந்த வசந்தி கிட்ட சின்ன பொண்ணு கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் சரியா? ஏன் லட்சுமி அக்கா அப்படி சொல்றீங்க? அட அது இல்ல சுந்தரி, நான் வந்து உனக்கு இன்னைக்கு வேலை எதுவும் செஞ்சு கொடுத்தேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. ஏன் எங்களை ஒரு வார்த்தை கூப்பிட்டுருக்கலாம்ல, நாங்க வந்து செஞ்சு கொடுத்துருப்போம்லன்னு சொல்லுவாளுங்க. ஆனா வேலை எதுவும் இருக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு வரவும் மாட்டாளுங்க. ஆனா கூப்பிடலன்னு சொல்லுவாளுங்க. அதனாலதான் சொல்றேன், வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு நான் இன்னைக்கு வந்தேன்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் சரியா? சரி லட்சுமி அக்கா, நான் சொல்லல. சரி சுந்தரி, அப்ப நான் வரேன், சத்யா வரக்கு நேரமாச்சு. சரி லட்சுமி அக்கா, போயிட்டு வாங்க. நாளைக்கு வரும்போது சத்யாவையும் கூட்டிட்டு வாங்க. சரி சுந்தரி. பூமாரி, எழுநேலுக்கு பூமாரி.
இன்னைக்கு திருவோண தோசைவா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்க? வாசல்ல பூக்கோல எல்லாம் போடணும், எழுந்திரி. அம்மா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேம்மா. பூமாரி, இப்பவே நேரம் 6 மணி ஆச்சு. எப்ப இன்னைக்கு கோலம் போட்டு முடிக்கிறது? எனக்கு சமையல் வேலையெல்லாம் இருக்கு. எழுந்திரி பூமாரி. என்னம்மா 6 மணிக்கெல்லாம் வந்து எழுப்பிக்கிட்டு இருக்க? நான் அப்புறமா எழுந்திக்கிறேம்மா. எழுந்து நான் வாசல்ல பூவெல்லாம் வச்சு தரேன். எனக்கு வேலை கிடக்கு பூமாரி. நீ இப்ப எழுந்திருக்க போறியா இல்லையா? என்னம்மா உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. இப்ப என்ன பண்ணணும்? வா, வந்து என் கூட வாசல்ல பூவெல்லாம் வெச்சு கொடு. வா. சரி நீ போ, வாரேன். கோலம் நல்லா அழகா வந்திருக்குல்லம்மா. பூமாரி, கோலம் நல்லா அழகா வந்திருக்கு. சரி நீ போய் வேகம் குளிச்சு ரெடியாகு, சரியா? சரிம்மா. இன்னைக்கு ஒரு முக்கியமான டெஸ்ட் இருக்கு. அதனால 1 மணி நேரம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குமா? நேத்துக்கே சொன்னேன்ல. அப்போ உன் ஃப்ரெண்ட் சத்யா வர மாட்டாளோ? இல்லம்மா, 1 மணி நேரம் தான் டெஸ்ட். 12 மணில இருந்து 1 மணி வரைக்கும் தான் கிளாஸ். கிளாஸ் முடிஞ்சது சத்யா வரேன்னு சொன்னா. சரி பூமாரி, நீ போய் வேகம் குளிச்சு ரெடியாகு, போ. சரிம்மா. அம்மா சுந்தரி. வாங்க ரவியேட்டா. சாயா காபி எதுவும் வேணுமா? இல்ல எதுவும் வேணாம். ஏன் தனியா கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? பூமாரி எங்க? அவளுக்கு ஏதோ கிளாஸ் இருக்காங்க, இன்னைக்கு ஏதோ டெஸ்டா, அதனால உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. வேலையெல்லாம் முடிஞ்சதுங்க ஒரு அளவுக்கு. இனி பாயசம் வச்சு பப்படம் வறுத்துட்டா வேலை முடிஞ்சது. ஓ சரி சுந்தரி, உன் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்கல சாப்பிட? ரவியாட்டா, எல்லாம் 1 மணிக்கு சேஷம் வருவாங்க. அதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணணும். ரவியாட்டா, பாயசத்துக்கு வெல்லம் கொஞ்சம் மதியாகாத போல தோணுது. கொஞ்சம் போய் ஒரு 1/2 கிலோ வெல்லம் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? சரி சுந்தரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சாம்பாரை இறக்குனதும் சீக்கிரம் பாயசம் வச்சுட்டா வேலை முடிஞ்சிடும். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்றப்ப பப்படம் கச்சினா போதும். எக்க போவோமா? போவோம் சின்ன பொண்ணு. வசந்திக்கா, புடவை நல்ல பளபளன்னு இருக்கு, புதுசாக்கும். புதுசெல்லாம் ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, இது போன தீபாவளிக்கு எடுத்தது. புடவை இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகும்போது தானே தெரியுது விதவிதமா இல்ல கட்டிட்டு வரீங்க. நீ ஒண்ணு சின்ன பொண்ணு, நானே என்கிட்ட இருக்கிற 4 புடவையா மாத்தி கட்டிக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க போவோம். போகும்போது அப்படியே லட்சுமி அக்காவையும் கூட்டிட்டு போயிருவோம். சரி சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா, ரெடி ஆயிட்டீங்களா? போவோமா? சின்ன பொண்ணு, சத்யாக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு பாத்துக்க, அது இப்பதான் முடிஞ்சது. அவ ரெடி ஆகிட்டு இருக்கா. நான் அவளை கூட்டிக்கிட்டு வந்துடுறேன். நீங்க முன்னாடி போறீங்களா? அப்படியாக்க, சரி கூட்டிட்டு வந்துருங்க. நாங்க போய் சுந்தரி அக்கா வீட்டுல இருக்கோம். சரி போய் இருங்கம்மா, நான் அதை இப்ப அவளை ரெடி பண்ணிட்டு அதை அப்ப கூட்டிட்டு வந்துடுறேன். வாசல்ல என்ன அழகா கோலம் போட்டிருக்காங்கல்ல வசந்தி அக்கா. ஆமா சின்ன பொண்ணு, சூப்பரா இருக்கு. நமக்கு கோலப்பொடியில டிசைன் போடுறதுக்கே வர மாட்டேங்குது. இவங்க எப்படி சின்ன பொண்ணு இந்த பூவுலயே இவ்வளவு டிசைனா அழகா போடுறாங்க? அதான்க்கா எனக்கும் தெரியல. உமா, உனக்கு இந்த மாதிரிலாம் போட தெரியுமா? தெரியாது சின்ன பொண்ணு. அது சரி, உனக்கு என்னதான் தெரியும். சரி வாங்க உள்ள போவோம். வாங்க சின்ன பொண்ணு, வசந்தி, உமா எல்லாரும் வாங்க உட்காருங்க. என்ன சுந்தரி அக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது சின்ன பொண்ணு. இப்பதான் ரவியாட்டா இலை வெட்டிட்டு வர மாதிரி போயிருக்கு. இப்ப வந்துடும். அதுக்குள்ள ஜூஸ் எதுவும் கலக்கட்டுமா? இல்ல ஜூஸ் எல்லாம் எதுவும் வேணாம் சுந்தரியக்கா, அவர் வந்துட்டோம், சாப்பிட்டுருவோம். வசந்திக்க, ஜூஸ் குடிச்சா வயிற்றுல சாப்பிட்றதுக்கு இடம் பத்தாதுன்னு தானே ஜூஸ் வேணாம்னு சொன்னீங்க. ஆமா சின்ன பொண்ணு, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? உங்களை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். இல்லனா நீங்க ஜூஸ் வேணாம்னு சொல்றாளா? சும்மா இரு சின்ன பொண்ணு, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சாப்பிட வரோம். அது கூட நல்லா சாப்பிட்டுட்டு போலனா எப்படி? வாங்க லட்சுமி அக்கா. சுந்தரி, சத்யாக்கு ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு பாத்துக்க, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டுமா. சரிக்கே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க சத்யா வரலையோ? வந்திருக்கா, வெளியே பூமாரியை பார்த்துட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஓ சரிக்கா. சரி வாங்க எல்லாரும் வந்து உட்காருங்க. அதுக்குள்ளே ரவியாட்டா இப்ப வந்துடும். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. சரி சுந்தரிக்கா, சாம்பார் நல்ல மனமா இருக்கு போங்க. நாங்க வச்சா அப்படி வரவே மாட்டேங்குது. அப்படியா வசந்தி, கொஞ்சம் கூட சாம்பார் ஊத்தவா? நீங்க வேற சுந்தரி அக்கா, இல்லனாலே இந்த வசந்தி அக்கா சாம்பார ரசம் போல ஊத்தியில குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாடி சத்யா, கொஞ்சோண்டு சாப்பாடு போடுவா? ஐயோ இல்லத்தே, வேணாம். இதுவே வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, இனி சாப்பிடவே முடியாது. பூமாரி, நீயும் சத்யா கூட உட்கார்ந்து சாப்பிடலாம்ல? இல்லம்மா, நான் 2 கிளாஸ் பாயசம் குடிச்சிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. சரி சுந்தரி அக்கா, அப்ப நாங்க கிளம்புறோம். என்ன சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே? ஐயோ இல்ல சுந்தரி அக்கா, இப்பவே ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. என் மாமியார் அங்கே கத்திக்கிட்டு கிடக்கும். பிள்ளைய வேற தனியா விட்டுட்டு வந்துட்டேன்ல, நான் போயிட்டு வரேன்க்கா. ஓ சரி சின்ன பொண்ணு, இருங்க கொஞ்சம் பாயசம் எடுத்துட்டு வரேன், வீட்டுக்கு கொண்டு போங்க. ஐயோ பரவாயில்ல சுந்தரி அக்கா, வைங்க. இனி யாராவது வருவாங்கல்ல சாப்பிட. என்ன சின்ன பொண்ணு, நீ சுந்தரி அக்கா ஆசையா கொடுக்குறாங்க, வாங்கலன்னா அவங்க மனசு கஷ்டப்படும் பத்தியா? நீங்க கொண்டு வாங்க சுந்தரி அக்கா. மானத்தை வாங்குறியா வசந்தி அக்கோ? சும்மா இரு சின்ன பொண்ணு, பாயசம் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன் சின்ன பொண்ணு, நிறைய இருக்கு. இது நான் 3 பேருக்கும் கொண்டு வரேன். லட்சுமி அக்கா நீங்க வரலையோ?
அது இந்த சத்தியாவும் இந்த பூமாரி பிள்ளையும் என்னமோ எழுதிக்கிட்டு இருக்காங்க பாத்துக்க சின்ன பொண்ணு. அதுவும் இல்லாம நான் வரும்போதே லேட் ஆயிடுச்சு பாத்துக்க. வந்ததும் சாப்பிட உட்காந்தாச்சு. இப்ப சாப்பிட்டு முடிச்சதும் போயிட்டோம்னா சுந்தரி எதை நினைச்சுக்கும். அதான் சரி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோமேனே. ஓ சரிக்கே, மெதுவா வாங்க. ஐயோ நடக்கவே முடியல சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்திருக்கலாம். வசந்தி அக்கோ, நல்ல ஓசியில கிடைக்குதுன்னு மூக்கு முட்டை தின்னா அப்படிதான் இருக்கும். ஆனா நான் என்ன பண்ணட்டும் சின்ன பொண்ணு, சாப்பாடு நல்லா அருமையா இருந்துச்சு பாத்துக்க. பாயசம் மட்டும் 3 கிளாஸ் குடிச்சேன், அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. இப்படி தின்னா அப்புறம் எப்படி நடக்க முடியும்? உருண்டுகிட்டு தான் போகணும். ஏன் சின்ன பொண்ணு, இந்த சுந்தரிக்காவை பாத்தியா? இந்த அப்பளத்தை கூட தேங்காய் எண்ணெயில பொரிச்சிருக்காங்க. என்ன டேஸ்டா இருந்துச்சு பாத்துக்க. தேங்காய் எண்ணெய் விக்கிற விலைக்கு நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வாங்குறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆகுது. இதுல எப்படி சின்ன பொண்ணு இத்தனை சமையலையும் தேங்காய் எண்ணெயிலேயே சமைச்சிருக்காங்க? வசந்தி அக்கோ, கேரளா சாப்பாடுனாலே இந்த தேங்காய் எண்ணெய் தானே ஃபேமஸ். தேங்காய் எண்ணெயில் சமைச்சா தானே இந்த அளவுக்கு நல்லா ருசியா வருது. இன்னைக்கு ஓணம் இல்ல, அதான் எல்லாரும் சாப்பிட வருவாங்கன்னு தேங்காய் எண்ணெயில சமைச்சிருப்பாங்க. அல்லாம தினமும் வீட்டுல தேங்காய் எண்ணெயிலேயே சமைச்சுக்கிட்டு இருந்தா அப்புறம் எண்ணெய் வாங்குறதுக்கே பேங்க்ல லோனு தான் போடணும் போங்க. சரியா சொன்ன சின்ன பொண்ணு. சரி வசந்தி அக்கோ, இந்த பாயசத்தையாவது கொண்டு போய் வீட்டுல புருஷனுக்கும் பிள்ளைக்கும் கொடுங்க. அல்லாம நீங்களே ஒண்டியா வச்சு குடிச்சு விடாதீங்க. என் பையனுக்கு கொடுப்பேன் சின்ன பொண்ணு. ஆனா என் வீட்டுக்கார் வர்ற வரைக்கும் வச்சிருக்க முடியுமான்னு தெரியல. ஆசையில எடுத்து குடிச்சாலும் குடிச்சு விடுவேன், பார்க்கலாம். வசந்தி அக்கோ, நீ இருக்க பாரு. சரி சரி, நான் போயிட்டு வரேன்.